வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. திமுகவிடம் பென் நிறுவனம், அதுவும் முதலமைச்சர்கிட்ட பென் நிறுவனம் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம், சில அமைச்சர்கள் இலாக்காக்கள் மாற்றப்படலாம், புதுசாக சில விஷயங்கள் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவாலய தகவல். முதல்வர் வெளிநாடு பயணத்துக்குள்ளே உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகிறார். அதையும் தாண்டி அந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடத்த போகிற அந்த கார் பந்தயம், அது பல விவாதங்கள் எழுப்பியிருக்குது. அது சம்பந்தமான ரிப்போர்ட். ஆனால் அதில் விடாப்படியாக இருக்குது அரசாங்கம். அதையும் தாண்டி அசோக் வர்தன் ஷெட்டி மீண்டும் பவர்ஃபுல் ஆகிட்டார். இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது திமுகவில் இன்றைக்கி திமுகவில் அந்த சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், நாடாளுமன்ற தேர்தல் எல்லாத்துலேயுமே திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய அணி இல்லை. அந்த திமுகவுடைய ஓட்டு அந்த பர்சன்டேஜ் கமிட்டட் ஓட்டு அப்படிங்கிறதே ஒரு 30% இருக்குது. இந்த கூட்டணி மெயின்டைன் ஆச்சுன்னா அடுத்த தேர்தலில் பெரிய அளவுக்கு எதிர்க்கட்சி இல்லைன்னா இவங்க தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி முதல்வர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது உடைப்பதற்கான என்ன வேலை, விஜய் வேறு அது சம்மந்தமாக எல்லா விதமான ஆலோசனை. அதையும் தாண்டி இன்றைக்கி அசோக் வர்தன் ஷெட்டி ஏன் முக்கியத்துவம் பெறார்? அசோக் வர்தன் ஷெட்டி சமீபத்தில் முரசொலியில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி. ஒரு காலத்தில் அசோக் வர்தன் ஷெட்டியை செனட்டாப்பு அந்த ரோடுக்குள்ளேயே நுழைய விடக்கூடாது அப்படின்னு நினச்சி பெரிய சக்திக்கெல்லாம் நிறையா முயற்சி பண்ணதுனால அவர் முதல்வர்கிட்ட நெருங்காமல் இருந்தார். யார் அசோக் வர்தன் ஷெட்டினா அரசியல் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும். கலைஞர் அவர்கள் இருக்கும்போது 2000 வருஷத்தில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் ஆகும்போது அவருக்கு நெருக்கமாக இருந்தார். அதுக்கப்புறம் 2006 2011 ஸ்டாலின் அவர்கள் மேயராகவும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர்கிட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தார். ஏன் அசோக் வர்தன் ஷெட்டி முக்கியம்னா, ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் அப்போ ஸ்டாலின் மேலே வழக்கு போடணும் அப்படிங்கிறதுனால இப்போ கலைஞர் மேலே மேம்பால வழக்கு, அதுமாதிரி ஸ்டாலின் மேலே வழக்கு போடணும் அப்படிங்கும்போது நீங்கள் அவர் தான் ஐஏஎஸ் ஸ்டாலின் பேரில் அவர் இல்லை ஸ்டாலினுக்கு எதிராக நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்றதுனால ஜெயலலிதாவை சொல்லியும் கேட்காதனால நீங்கள் பதவி விட்டு விலகி போங்க, நீங்களே ரிசைன் பண்ணி போங்கன்னு சொல்லி கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அவர் ரிசைன் பண்ணார். அப்போ அதான் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் கனடா போயிட்டார். அதுக்கப்புறம் முதலமைச்சர் பதவிக்கு வந்தோன்னா எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா, மறுபடியும் அவர் வரப்போகிறாரு. ஏன்னா இறையன்பு எடுத்துக்கிட்டாங்க, சைலேந்திர பாபுல எடுக்கிறாங்க. அப்போ அவரையும் ஒரு சிறப்பு ஆலோசகராக எடுக்கலாம். ஏன்னா நவீன் பட்நாயக் அவர்கள்ட்ட நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சக்திதாஸ் அவர்கள் தான் கொஞ்ச நாள் முறைக்கும் கூட அவர் முதலமைச்சராக இருக்க வரைக்கும் கூட சிறப்பு ஆலோசகராக இருந்தார். ஏன்னா நல்ல ஆட்களை தேடி கூட வச்சுக்குவாங்க, ரொம்ப நாள் கூட இருந்தவங்கள வச்சுக்குவாங்க. அப்படி தான் கலைஞர், சண்முகநாதன் சொல்லிக்கிட்டே போகலாம், ராஜமாணிக்கம், நிறைய பேர். அப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே அசோக் வர்தன் ஷெட்டி கை ஓங்குன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அசோக் வர்தன் ஷெட்டியை செனட்டாப்பு அந்த சாலைக்குள் நுழைய விடாமல் தடுத்தது எது அப்படிங்கிற பெரிய வாதம் நிறையா இருக்குது. அதுக்கு என்னென்னா, இன்டர்னலில் இருக்கக்கூடிய சில பேர் அவர் வரதை விரும்பலை. ஏன்னா அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுவார், அதை சில பேர் விரும்பலை. அது எல்லாத்தையும் மீறி இன்றைக்கி அவர் முதலமைச்சரோட நெருக்கமாயிட்டார். முதலமைச்சரோட நெருக்கமானது தான் இன்றைக்கி முரசொலியில் கட்டுரை வருதுன்னா முடிவு பண்ண இனிமேல் அவருக்கு ஏற்றம் தான், அவர் ஏகப்பட்ட வேலைகள் பண்ணுவார். சரி, எந்த இடத்துல முதல்வர் இவ்வளவு தூரம் கொஞ்சம் கோவப்படுறாரு, நல்லா தான் வெற்றி கிடைச்சிருச்சேன்னு சொல்லும்போது, விக்கிரவாண்டி தொகுதியில் கடந்த முறையை விட இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அது கிட்டத்தட்ட ஒரு 7-8% அதிகமாக வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கு. இதை முதல்வர் ரசிக்கலை. இன்னும் குறிப்பாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை போடும்போது சீனியர் அமைச்சர்கள் கூட ஏங்க அவரை தொகுதிக்கே சம்மந்தம் இல்லாத அவரை போடுறீங்கன்னு கேட்டாங்க. ஆனால் கடைசியாக லிஸ்டெல்லாம் எடுத்து பார்த்தா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருந்த வார்டில் தான் நிறைய ஓட்டு வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறுவனம் கொடுத்த தகவல் என்னென்னா, இப்படியே போச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதுவும் குறிப்பாக திமுக இந்த அளவுக்கு ஓட்டு வாங்கினதுக்கு காரணம் அந்த 1000 ரூபா ஒர்க் அவுட் ஆகிருக்குது பெண்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா. அதனால தான் ஒரு 1.5 லட்சம் பேருக்கு இப்போ சேர்த்துருக்காங்க. அப்புறம் இலவச பயணம், அப்புறம் முதல்வருடைய நிறைய விஷயங்கள். இல்லைங்க, என்னென்னா இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறதுக்கு எப்படி நடக்குதுன்னா, முதல்வர் உதயநிதி கூட சொல்லலாம். உதயநிதி 1000 நீங்கள் கருத்து வேறுபாடு இருந்தாலும் எல்லா ஊருக்கும் போகிறாரு, பிரச்சாரம் வேகாத வெயிலில் பிரச்சாரம் பண்ணுறாரு. அதனால் பலன் கிடைக்குமேன்னா கிடைக்கும். எத்தனை பேர் பண்ணுவாங்க? எத்தனை ஊரில் இருக்க மகன்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த அளவுக்கு அதாவது அது விமர்சனத்தெல்லாம் தாண்டி அவர் ஏதோ பண்ணிகிட்ருக்கார், ஏதோ பண்ணுறாருப்பா அப்படிங்கிற லெவலில் இருக்கார். மோசம் இல்லை. அப்போ ஸ்டாலின் அவர்கள் அடுத்த தலைமை அப்படின்னா உதயநிதி. அப்போ உதயநிதி அவர்கள் நீங்கள் உதயநிதி அவர்கள் இன்னும் வேகமாக செயல்படணும்னா கண்டிப்பாக செயல்படணும். ஒரு முதல்வர் ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் நிறையா உழைக்கணும். ஆனாலும் இன்றைக்கி
அதாவது எப்படின்னா ரொம்ப மோசம் இல்லை அப்படிங்கிற ஒரு இமேஜ். இன்னொன்று மக்கள்கிட்ட வந்து ரொம்ப கெட்ட பேர் இல்லை. முதல்வர் பையன் நிறையா பண்ணுறாருப்பா, அந்த மாதிரியான விஷயங்கள் பெருசாக வெளியில் வராதது உதயநிதிக்கு ஒரு பெரிய பலம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் அவர் கார் பந்தயம் நடத்துறது, அது நம்மளே கூட இப்போ ஒரு பதிவில் சொன்னோம், கார் பந்தயம்லாம் தேவையில்லைங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இப்போ சாமானிய மக்கள் அவங்களுக்கு வந்து நிறைய படித்தவங்களுக்கு கூட கார் பந்தயம்னா என்னன்னு தெரியாது. பெரிய ஆட்களுக்காக விளையாடக்கூடிய ஒரு பந்தயத்துக்காக மவுண்ட் ரோடு இதெல்லாம் நீங்கள் ரோடு போகிறது இதெல்லாம் எதிர்க்கட்சி இல்லை, பிரதான எதிர்க்கட்சியாக இருந்து என்னங்க அதுக்கு இவ்வளோ செலவழிக்கிறீங்க, பெரிய விஷயம் முன்னெடுக்கணும். அது எதிர்க்கட்சி இல்லாதங்கிறனால திமுகவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க செய்கிறதெல்லாம் வந்து இன்னொன்று அவங்க செய்கிறதுக்குலாம் ஆமான்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆள் இல்லை. அது வந்து கொஞ்சம் பொதுமக்கள் மத்தியில் முகசொலிப்பு. ஆனால் என்னென்னா அந்த முகசொலிப்பை கூட எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி தலைவர்கள், ஏன்னா அண்ணாமலைக்கு ஆதரவு இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவருக்கு இருக்க பிரச்சனையிலேயே மூழ்கிட்டார், சீமான் அவர்களுக்கு குறைஞ்ச வாக்கு, ஓரளவுக்கு தான் வாக்கு சதவீதம், விஜய் இன்னும் இதுக்கு கருத்தே சொல்லலை, வேறு யார் இருக்கா தமிழ்நாட்டில் சொல்லுங்கள். அப்போ பெண் நிறுவனம் கொடுத்ததில் நீங்கள் கூட்டணி பலத்தில் நிற்கிறீங்க, கூட்டணியை வந்து இதேமாரி மெயின்டைன் ஆச்சுன்னா நீங்கள் தான் ஒன்று. அடுத்ததாக ரெண்டாவது இப்போ இருக்கக்கூடிய அமைச்சருடைய செயல்பாடு, குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கதர்துறையை சார்ந்த அமைச்சருடைய செயல்பாடு சரியில்லைன்னு ஆரம்பத்திலேயே. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த வேட்டி சேலை கொள்முதலில் பிரச்சனையாகி அது பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செய்தி தொடர்புத்துறை அமைச்சர் அவரையும் மாற்றப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த லிஸ்ட்டில் வந்து இவங்க 2 பேர் இருக்காங்க. இன்னும் குறிப்பாக ஐஏஎஸ் அதிகாரிகள், அதாவது அமைச்சருடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் நிறைய பேர் வந்து எங்களுக்கு நமக்கு தேவையான ஆட்களை வாங்கிக்குவாங்க எப்பயுமே, எனக்கு விருப்பப்பட்ட. ஆனால் இப்போ என்னென்னா ஒரு 2-3 அமைச்சருக்கு அவர்களுக்கு பிடிக்காத ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு அவருக்கு செக் வைக்கிறாங்க. குறிப்பாக மணல் விஷயத்தில் கூட எல்லாத்தையும் பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சருக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸரில் சிலதெல்லாம் ஒத்துழைக்க மாட்டுறாருன்னு அது ஒரு பக்கம். இன்னொன்று முதலமைச்சர் மாவட்ட செயலாளருடைய செயல்பாடு, தமிழகம் முழுவதும் மாவட்ட செயலாளர்கள் இன்னும் வேகமாக செயல்பட எந்தெந்த இடத்துல லூப் ஹோல் இருக்குதோ, நமக்கு தெரிஞ்சு தருமபுரி 2-3 தொகுதியில் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அங்கெல்லாம் கொஞ்சம் மாற்றப்படலாம், இல்லை வேறு எதாவது பண்ணலாம். எல்லாத்தையும் தாண்டி என்ன வரக்கூடிய தேர்தலில், இனிமேல் தேர்தல் தான், வரக்கூடிய தேர்தலில் திமுக எந்தெந்த வேட்பாளரை போடணும், அந்த வேட்பாளருக்காக எவ்வளோ பணியாற்றணும், எவ்வளோ பணத்தை எடுத்து வைக்கணும், அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு இன்னும் அதிகாரத்தை கொடுக்கலாமா, இவ்வளோ விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது இன்னொரு பக்கம் அதிமுகவிலேருந்து மிக முக்கியமான அந்த ஆட்களை எல்லாம் பிரிக்கிறது. எப்படி வந்து இன்றைக்கி வந்து அதிமுகவிலிருந்து முக்கியமானவங்கன்னா எப்படின்னா நல்லா செயல்படுறவங்களெல்லாம் உடைச்சி கொண்டு வருது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் முதல்வர் ஒரு ஸ்டாலின்கிட்ட கொடுத்த ஒரு விஷயம் தான், இந்த கவர்மெண்ட்டில் பிரச்சனை இல்லாமல் ஓட்டணுன்னா இனிமேல் வந்து எந்த கான்ட்ரவர்சியும் வச்சுக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே ஆளுநர் ஒரு விஷயம், சட்டம் ஒழுங்கு, ஆம்ஸ்டாங் பிரச்சனை, இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் பிரச்சனை ஓடிட்டே இருக்கும்போது திமுக அரசு நிறையா ரவுடிகள் என்கவுண்டர்ன்னு ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி காட்டுறாங்க பாருங்கள். இது வந்து ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி திமுகவுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல பேர் தான். என்னதான் நீங்கள் ஆம்ஸ்டாங் வரைக்கும் மோசம் கீசம்னு சொன்னாலும் எல்லாத்தையும் ரவுண்டு கட்டி பார்க்கும்போது ஒரு விஷயந்தான், ஒரு சின்ன விஷயத்து கூட பெருசாக்குறது இன்றைக்கி எதிர்க்கட்சி, பெரிய விஷயத்தை கூட ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது கூட எதிர்க்கட்சி தான். ஏன்னா கம்முன்னு இருப்பாங்க. இன்றைக்கி அந்த நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. திமுகவுடைய யோகம் இப்படி ஒரு ஸ்டாலின் அவர்கள் யோகன்னே சொன்னால் இப்படி எதிர்க்கட்சியே இல்லாமல் இருக்கிறது. இந்த விஷயம்லாம் உள்ளடக்கி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய காலங்களில் அது இன்னொன்று, நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அந்த வழக்கு அதை வந்து மேலே உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது அந்த சிபிஐ, அது வந்து தூசு தட்டி மறுபடியும் ஓப்பன் பண்ண போகிறாங்களாம். அது சென்ட்ரல்லேருந்து இங்கே கூடிய ஸ்டேட்டுக்கு வந்த தகவல். அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பிடி இருக்குது சென்ட்ரலில். அப்படிங்கும்போது தானாக அவர் பிஜேபிக்கு போய் ஓட்டு இல்லாமல் போவார் ஒன்று, அப்படி இல்லாட்டினா பிஜேபி எதிர்த்துட்ருக்கார், எதிர்த்தா ஏதாவது பிரச்சனை வரும் இப்படின்னு திமுக நினைக்கிது. அதனால் இப்போதைக்கு திமுகவில் நிம்மதி பெருமூச்சு தான், எதிரிகள் இல்லை, எடப்பாடி அவுட் ஆகிறது. இதெல்லாம் அசோக் வர்தன் செட்டி நிறைய விஷயம்லாம் சொல்லியிருக்காராம். அது வரக்கூடிய காலங்களில் அவர் உள்ளே வருவதால் நிறைய பேருக்கு ஆட்டம், ஏற்கனவே நன்றாக ஆடிக்கொண்டிருந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கொஞ்சம் கலக்கத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த அம்மா உணவகத்துக்கு போனதெல்லாம் நல்ல விஷயம். ஏன்னா இன்றைக்கி வந்து காலை உணவு திட்டம், ஏதாவது ஒரு திட்டம் இருந்தால் தானே மக்கள்கிட்ட நீங்கள் ஓட்டு வாங்க முடியும். சும்மா காசு கொடுத்து மட்டும் ஓட்டு வாங்க முடியாது. இன்றைக்கி திமுக மேலே 1000 குற்றச்சாட்டு இருந்தாலும் காலை உணவு திட்டம் அதெல்லாம் ரொம்ப நல்ல அருமையான திட்டம். இன்னொன்று வந்து இவ்வளோ நிதி பற்றாக்குறை இருக்கும்போது கூட எல்லாருக்கும் 1000 ரூபா காட்டினாலும் கொடுத்துட்டாங்கப்பா, இன்னும் எக்ஸ்ட்ரா பேர் சேர்க்குறாங்க. இதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி. இதை அநேகமாக கைவிட மாட்டாங்க. அந்த இது நம்ம டெண்டர் அது கூட சொல்கிறாங்க, தோரம் பருப்பு இந்த டெண்டர் விட்டுருக்காங்க, அதுலேயும் எந்த முறைகேடும் நடக்கக்கூடாது. நடந்ததுன்னா, ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை நம்ம அந்த பரிசு பொருள் பிரச்சனையாச்சு பொங்கல்,
இந்த மாதிரி நடந்ததுன்னா மினிஸ்ட்ரியை மாற்றிடுங்கிற அளவுக்கு போனதுனால எல்லாம் கப்சிப்பில் இருக்காங்க. இப்போதைக்கு அமைச்சர்லேருந்து எல்லாரும் ஒரு பதட்டத்தில் தான் இருக்காங்க. திமுகவுக்கு கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் அடுத்ததாக முதல்வரின் செயல்பாடு இருக்கிறாங்க. இனிமேல் அதிகாரிகள், ஏன்னா அதிகாரிகளுக்கான பொறுப்பு கூடுது, தொண்டர்கள் கொஞ்சம் கவலையில் இருக்கிறதுனால அதுவும் கவனிக்கப்படுங்கிறாங்க. அநேகமாக உதயநிதி அவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் இனிமேல் கவனிப்பார். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் பொறுப்பு கூடியிருக்கு. ஏன்னா துணை முதல்வர் ஆகிட்டா அவங்க அப்பா வெளிநாட்டுக்கு போனால் இவர் தான் பார்க்கணும். இன்னொன்று அவங்க அப்பா இங்கே இருக்கும்போதே சில முடிவுகள்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இனிமேல் அவருடைய செயல்பாடை பொறுத்து தான் கட்சியுடைய அடுத்த வளர்ச்சி இருக்கும். ஆனால் உதயநிதிக்கும் ஒரு லக்கு தான். ஏன்னா எதிர்த்து யாரும் இல்லை, அழகான விளையாடலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.